ப்ரேஸ் அ லார்ட். என்னோட பேர் வந்து சிஸ்டர் ஷர்மி பீட்டர். நான் வந்து இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு 1 இயர் ஆகுது. பட் இந்த 1 இயர்ல வந்து நான் எதுவும் ப்ராஃபிட்டான ஆண்டருக்காக எதுவும் பண்ணலை. ஆக்சுவலி ஐ எம் அ ஃபிசியோதெரபிஸ்ட். அதனால மெடிக்கல் லைன்ல அதை பத்தி ஏதாவது வீடியோஸ் போடணும் தான் நான் வந்து அதை பிளான் பண்ணி தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் பாப்பாவோட அவளோட வீடியோஸு அப்புறம் அந்த லெசன்ஸ் பற்றி அந்த மாதிரி வந்து நானே டீவியேட் பண்ணிட்டேன். பட் ஐ வாஸ் ஜஸ்ட் ஒரு ஒரு லேசின்னு சொல்லலாம். நான் எதுவுமே பண்ணவே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்னை இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருந்தார், ஆவியான இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருந்தார், நான் வீடியோஸ் போடணும், அவரை குறித்து நிறைய சொல்லணும் அப்படின்னு. பட் ஐ வாஸ் ரியலி அஃப்ரெய்ட், ஐ வாஸ் ரியலி ஃபியர்ஃபுல். சொல்லப்போனால் நான் ஒரு தைரியமே இல்லாதவளாக இருந்தேன். ஸோ ஆண்டவர் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஆண்டவர் இந்த வாட்டி வந்து ஒரு வசனம் மூலமா ஆண்டவர் என்னோட பேசினாரு. மேத்யூ 25 வந்து அந்த சாப்டர்ல வந்து அந்த டேலண்ட்ஸ் கொடுத்த 10 டேலண்ட்ஸ் 5 டேலண்ட்ஸ் கொடுத்தவங்களோட கதையை பத்தி நம்ம படிச்சிருக்கிறோம். அதுல 1 டேலண்ட் இருக்கவனை பத்தி படிச்சிருக்கிறோம். அந்த டேலண்ட் இருந்தாலும் அவன் என்ன பண்ணா புதைச்சி வச்சிருக்கான், அதை யூஸ் பண்ணவே இல்லை. அப்பதான் நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவர் என்ன இன்சிஸ்ட் பண்ணாரு, உனக்கு நிறைய தாளந்துகள் கொடுத்துருக்கு, ஆனா நீ எனக்காக நீ என்ன பண்ணிருக்கிற, அந்த தாளந்தை வச்சு நீ என்ன யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் போது எனக்கு நிறைய அற்புதங்கள் என்னோட லைஃப்ல சாட்சினா சொல்லிக்கிட்டே போலாம். அவ்வளோ சாட்சி இருக்குது என் லைஃப்ல வந்து 11 இயர்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு நிறைய அற்புதங்களுக்கு கத்தர் என்னோட பேசுறது, எப்படி இடைப்பட்டார், நிறைய விஷயங்கள் கத்தர் என்னோட ஷேர் பண்ணது. எதுவுமே நான் யார்கிட்டையுமே நான் சொல்லாம இவ்வளோ நாளா இருந்திருக்கிறேன். சொல்லியிருக்கிறேன் என்னோட குரூப்ஸு, என்னோட யூத் குரூப்ஸு பசங்க கிட்ட, என்னோட சண்டே கிளாஸ் பசங்க கிட்ட நான் இதை பத்தி ஷேர் பண்ணிக்கிறேன் தவிர அவுட்டரா யார்ட்டையும் நான் சொல்லவே இல்லை. ஐ மீன் வெளியில பப்ளிக்ல யார்ட்டையும் சொல்லவே இல்லை. ஸோ ஐ வாஸ் திங்கிங், நான் என்ன பண்றது ஏசப்பா அப்படி பண்ண சொல்லும் போது ஆண்டர் வந்து இந்த மீடியா வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி, ஓகே நீ வந்து இயேசுவை பத்தி நீ நிறைய சொல்லணும், என்னை பத்தி நிறைய சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா என்னோட இடைப்பட்டாரு. ஸோ அதனால இந்த ஒரு தாளந்து வச்சிருந்து அவன் புதைச்ச உடனே கத்தர் சொல்றாரு அவனை வந்து நரகத்துல கொண்டு போய் போட்டாரு. ஸோ வந்து நம்ம தாளந்து என்னவா இருந்தாலும், ஒரு பாட்டு கருப்பியோ இல்லை என்ன ஒரு வசனம் நம்மளால நல்லா சொல்ல முடியும், இல்லை ஆண்டவர் உங்களோட ஜீவியத்துல செய்த அற்புதங்களை சொல்ல முடியும்னா கூட கண்டிப்பா நீங்க வந்து ஷேர் பண்ணணும். அப்பதான் நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம நினைச்சுப்போம் இது யார் கேட்க போறாங்கன்னு, ஆனா எப்படினாலும் யாரா ஒரு ஆத்மாக்கு நிச்சயமா அதை போய் ரீச் ஆகும் என்ற ஒரு தாட் எனக்கு இருந்துச்சு. பட் நான் அதை வந்து ஸ்டெப் எடுக்காம நான் ஒரு லேசி சைல்ட் ஆஃப் காட் மாதிரி தான் இருந்திருந்தேன். ஆனா இந்த வாட்டி ஐ ஹாவ் டு டூ இட். ஆக்சுவலா இந்த வீடியோவே நான் போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் எடுத்துக்கிட்டேன். நான் போட எப்படி நம்ம ஆரம்பிக்கிறது, எனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது, நான் எப்படி ஹவ் ஐம் கோயிங் டு டீல் வித் திஸ் அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சேன். என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, நான் என்ன சொல்ல போறேன், எனக்கு உண்மையாவே ஐ டென்ட் ஹாவ் எனி ஐடியா அபவுட் இட். ஸோ தைரியமா எனக்கு நான் ப்ரே பண்ணிட்டு, நேத்தும் ப்ரே பண்ணிட்டேன், ஏசப்பா என்ன விஷயம் நீங்க சொன்னா கூட ஆண்டவரே ஐ ஹவ் டு கன்வே டு தம் ஏசப்பா அப்படின்னு நான் ஜோம் பண்ணிட்டு இதை ஆரம்பிச்சிருக்கேன். ஆக்சுவலா இது இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் நான் எடுத்துக்கிட்டேன் இந்த வீடியோவை. நான் வந்து நிறைய கண்டென்ட் ஏசப்பா எனக்கு கண்டென்ட் அவர் தான் கொடுக்குறாரு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. படிக்கும் போது பைபிள் வாசிக்கும் போது கத்த நிறைய என்கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது அதெல்லாம் நான் எழுதி வச்சிருப்பேன். அது மட்டும் இல்லாம என்னோட ஜீவிதத்தில் நிறைய ஏசப்பா எனக்கு அற்புதங்கள் பண்ணிக்கிறாரு. ஏசப்பா வந்து லைக் அவர் ஒரு காட், பெரிய காட். அவருக்கு நம்மளுக்கும் பயங்கர டிஸ்டன்ஸ் இருக்கு, அந்த மாதிரி நம்ம நினைக்க கூடாது. காட் இஸ் வெரி மச் ரியல். நம்ம தாய் தகப்பன், நம்ம அண்ணன் தம்பிங்க, அவங்களோட அக்கா தங்கச்சி, அவங்களோட எப்படி நம்ம பழகுறோமோ அந்த மாதிரி ஒரு ரியலான ஒரு கேரக்டர் தான் அவரு. ஒரு காட் தான் அவரு, காட் தான். பட் இருந்தாலும் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருப்பாரு. அவரோட பேசுற சத்தங்கள், உணர்த்ததான காரியங்கள் எல்லாவற்றுமே வந்து பர்ஃபெக்டா இருக்கும். ஹோலி ஸ்பிரிட் ஒன்று சொன்னா அதுல கன்ஃபியூஷனே இருக்காது, தெளிவா சொல்லுவார் அவரு. அந்த மாதிரி நிறைய என் லைஃப்ல வந்து நிறைய இன்சிடென்ட் என்னோட லைஃப்ல நடந்திருக்குது. அந்த இன்சிடென்ட்ஸ்லாம் நான் ஒவ்வொரு விஷயமா நான் சொல்லும் போது அது கண்டிப்பா நான் அதை பத்தி ஷேர் பண்ணுவேன். ஸோ என்ன தயவுசெய்து நீங்க சப்போர்ட் பண்ணுவோம். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஐம் கோயிங் டு ஷேர் மை திங்ஸ் விச் நான் வந்து ஏசப்பாவோட என்னென்ன காரியங்கள் நான் பெற்றுக்கொண்டனோ அவரு எனக்கு வெளிப்படுத்தினாரோ அதை நான் வந்து ஷேர் பண்றேன். அதை நீங்க எனக்கு இஃப் ஐம் குட் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு வேற எதுவும் வேணாம், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, எனக்கு என்கரேஜ் பண்ணுங்க. தட் இஸ் வாட் ஆல் ஐம் ஆஸ்கிங். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் இன்ட்ரடக்ஷன். இந்த வீடியோ நான் மெயினாக பதிவிடுறது எதுக்காகனா, அந்த ஃபியர் போகணும். நான் வந்து அது
இதுக்கப்புறம் நான் பண்ண போகிற நிறைய வீடியோஸ்லாம் வந்து எனக்கு வந்து கத்தர் கிருபை கொடுக்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் டு திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.